வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ். வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் டாப்பிக்களில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் இந்த இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ். இன் சிச்சு என்றால் நீர் விழும் இடத்திலேயே அதை சேமித்து மண்ணுக்குள் ஊடுருவச் செய்வது ஆகும். இது ரன் ஆஃபை குறைத்து சாயில் மாய்ச்சரை அதிகரித்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு உதவுகிறது. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த டாபிக் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த டாபிக் முடிவில் அப்படின்னு பார்க்கும்போது, இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்றால் என்ன, அதன் பிரின்சிபல்ஸ், டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ், வாட்டர்ஷெட் அப்ளிகேஷன்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான சில முக்கிய கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்பது மழைநீர் விழும் இடத்திலேயே அதை மண்ணுக்குள் சேமித்து பயிர்களுக்கு பயன்படுத்தும் முறை. இதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதிக்கலாம். ரெயின்ஃபால், ரெடியூஸ் ரன் ஆஃப், இன்க்ரீஸ் இன்ஃபில்ட்ரேஷன், இன்க்ரீஸ் சாயில் மாய்ச்சர், ஹெல்தி ரூட் ஜோன், ஃபைனலாக ஹையர் கிராப் ஈல்டு. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ்: ரெடியூஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப், இன்க்ரீஸ் சாயில் மாய்ச்சர், இம்ப்ரூவ் இன்ஃபில்ட்ரேஷன், ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர், ரெடியூஸ் சாயில் எரோஷன், இம்ப்ரூவ் கிராப் ஈல்ட், இன்க்ரீஸ் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, ட்ரவுட் மிட்டிகேஷன். இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி எக்ஸ் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு இருக்குது. நீங்கள் இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தீங்க என்னன்னா, மழைநீர் விழும் அதே இடத்திலேயே சேமிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், வயலுக்குள்ளே மழைநீர் விழுந்தால் அது எந்தெந்த முறையெல்லாம் சேமிக்கலாம், அது மூலிமா மாய்ச்சர் கண்டென்ட் எப்படி அதிகரிக்கிறது, இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் எப்படி அதிகரிக்கிறது, ரன் ஆஃபை எப்படி குறைக்கலாம், சாயில் எரோஷன் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான். எக்ஸ் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். அது வந்து இந்த வயலுக்கு வெளியில் அது எப்படி வாட்டர் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற பொறுத்தா இருக்குது. அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். என்னுடைய முக்கியத்துவம் தேவையும். கிளைமேட் சேஞ்சு காரணமாக மழை பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்காக பெய்ய மாட்டேங்குது, ஒழுங்கற்றதாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் அதிகமாக உள்ளது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைகிறது. சாயில் மாய்ச்சர் பாதுகாக்கப்பட வேண்டும். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு இது மிகவும் அவசியம். பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ரெடியூஸ் ரன் ஆஃப், increase infiltration, store water in root zone, reduce soil loss, increase soil moisture, improve crop productivity. டைப்ஸ் ஆஃப் இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். என்னென்ன டெக்னிக்ஸ் மூலமா நம்ம இந்த இன் சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு, கான்டூர் ஃபார்மிங், அதாவது சரிவுக்கு குறுக்காக உழுதல். இதோட ஸ்லோப் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். இதனுடைய அட்வான்டேஜ் ரன் ஆஃப் குறையும். 2, கான்டூர் பண்டிங், கான்டூர் லைனில் பண்ட் அமைத்தல். என்னுடைய பர்பஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் ப்ளஸ் சாயில் கன்சர்வேஷன். 3, கம்பார்ட்மெண்ட் பண்டிங், அதாவது வயலை சிறு பகுதிகளாக பிரித்தல். சூட்டபிள் சாயில் வந்து பிளாக் காட்டன் சாயில். 4, ரிட்ஜ் அண்ட் ஃபரோ மெத்தட், ரிட்ஜில் பயிர் வளர்க்கணும், அந்த ஃபரோவில் நீர் சேமிக்கணும். தெரியும், ரிட்ஜ் அண்ட் ஃபரோனா மேடு பள்ளமாக இருக்கணும். அந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வைக்கிறது, பள்ளத்தில் அதிகமாக தண்ணீர் வந்து சேமிக்கப்படும். 5, டெட் ஃபரோ. நீங்கள் இந்த பிரைமரி டிலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், டெட் ஃபரோ பேக் ஃபரோ அப்படிங்கிற கான்செப்ட் வரும். நீங்கள் அதை படிச்சுக்கணும். டெட் ஃபரோ அப்படிங்கிறது ஒவ்வொரு சில வரிசைகளுக்கும் ஒரு ஃபரோ அமைத்தல். இது எதுக்குன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் அதிகரிக்கும். 6, ப்ராட் பெட் அண்ட் ஃபரோ, இதை பிபிஎஃப்னு சுருக்கமாக சொல்லலாம். இது எதுக்கு அப்படின்னா ரைஸ்டு பெட் ப்ளஸ் ஃபரோ, சூட்டபிள் ஃபார் ஹெவி சாயில். 7, டைட் ரிட்ஜிங், ஃபரோவை கிராஸ் டை மூலம் பிரித்தல், வாட்டர் மூவ்மெண்ட் குறையும். இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு புரியும். 8, மல்ச்சிங், சாயில் மீது ஸ்ட்ரா, லீவ்ஸ், பிளாஸ்டிக் போடுதல். என்னுடைய பெனிஃபிட் எவாப்ரேஷன் குறையும், வீட் கண்ட்ரோல், சாயில் மாய்ச்சர் அதிகரிக்கும். 9, கன்சர்வேஷன் டில்லேஜ், இது வந்து மினிமம் டில்லேஜ்னு சொல்லலாம். எதுக்குன்னா கிராப் ரெசிடியூ வைத்தல். 10, வெஜிடேட்டிவ் பேரியர், இது என்னென்ன வெஜிடேஷன் மெஷர்ஸ் பண்ணலாம்னா வெட்டிவேர் கிராஸ், நேப்பியர் கிராஸ், லைவ் ஹெட்ஜ் இதெல்லாம் வளர்க்கலாம். 11, ட்ரென்ச் மெத்தடு, ஸ்லோப் பகுதிகளில் ட்ரென்ச் அமைத்தல். 12, ஸ்கூப்பிங், அதாவது ஸ்மால் டிப்ரெஷன்ஸ் உருவாக்குதல். 13, பேசின் மெத்தடு, ட்ரீ சுற்றி பேசின் அமைத்தல், சூட்டபிள் ஃபார் ஆர்ச்சர்ட். 14, க்ரஷண்ட் பண்டு, அதாவது செமி ஆரிட் பகுதிகளில் பயன்படும் இது. 15, செமி சர்க்குலர் பண்டு, ஸ்ரப் மற்றும் ட்ரீஸ் பிளான்டேஷன். 16, ஜை பிட்டு, ஸ்மால் பிட்டு வந்து பண்ணுறது, ஆர்கானிக் மென்யூர் ப்ளஸ் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ், இதனுடைய பெனிஃபிட்ஸ்.
17 டீப் டில்லேஜ் ஹார்ட் பேன் உடைத்தல். எதுக்காகனா இன்ஃபில்ட்ரேஷன் அதிகரிக்கும். என்ஜினியரிங் டிசைன் கன்சிடரேஷன். என்ஜினியரிங் டிசைன் பண்ணும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரெயின்ஃபால், சாயில் டைப், லேண்ட் ஸ்லோப், இன்ஃபில்ட்ரேஷன் ரேட், கிராப் டைப், லேண்ட் யூஸ், சாயில் டெப்த். செலெக்ஷன் கிரிட்டீரியா, எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம், சூட்டபிள் டெக்னிக் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்டில் ஸ்லோப் இருக்கிற இடத்துல கான்டூர் ஃபார்மிங் பண்ணணும். பிளாக் சாயிலில் கம்பார்ட்மெண்ட் பண்டு. ஹெவி ரெயின்ஃபால்னா பிபிஎஃப், அதாவது ப்ராட் பெட் அண்ட் ஃபரோ. ஆர்ச்சர்டு அதில் பேசின் மெத்தடு. ட்ரைலேண்டில் மல்ச்சிங். ஸ்டீப் ஸ்லோப்பாக இருந்ததுன்னா அங்கே ட்ரென்ச் வந்து பண்ணலாம். என்னுடைய அட்வான்டேஜஸ்: இன்க்ரீஸ் சாயில் மாய்ஸ்சர், reduce runoff, reduce soil erosion, improve crop yield, improve water use efficiency, groundwater recharge, low cost, eco-friendly, sustainable agriculture, improve soil fertility, drought resistance, better root growth, reduce irrigation need, இம்ப்ரூவ் ரெயின் வாட்டர் யூட்டிலைசேஷன், இன்க்ரீஸ் ஃபார்ம் இன்கம். இதுக்கு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஹெவி ரெயின்ஃபாலில் எஃபெக்ட் வந்து குறையும். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தேவை. லேபர் ரெக்யூர்மெண்ட் அதிகம். ஸ்டீப் ஸ்லோப்புக்கு எல்லா டெக்னிக்கும் பொருந்தாது. புவர் டிசைன் ஃபெயிலியர் ஏற்படும். இனிஷியல் காஸ்ட்டு சில முறைகளில் அதிகம். டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் எஃபிஷியன்சி குறைக்கும். லார்ஜ் ஃபார்மில் பிளானிங் அவசியம். சாயில் டைப் பொறுத்து டெக்னிக் தேர்வு செய்ய வேண்டும். இன்சிச்சு வெஸ் எக்ஸிச்சு. நம்ம இன்சிச்சு மட்டும் தான் பார்க்குறோம். இதனால் எக்ஸிச்சுங்கிறது உங்களுக்கு என்னென்ன அவுட்லைன் சொன்னேன் பார்க்கலாம். இன்சிச்சுவில் வாட்டர் ஸ்டோர்ட் இன் ஃபீல்டு, எக்ஸிச்சுவில் வாட்டர் ஸ்டோர்ட் அவுட் சைட் ஃபீல்டு. இன்சிச்சு சாயில் மாய்ஸ்சர், எக்ஸிச்சு ஃபார்ம் பாண்டு. இன்சிச்சு லோ காஸ்ட், எக்ஸிச்சு ஹை காஸ்ட். இன்சிச்சு லெஸ் ஸ்ட்ரக்சர், எக்ஸிச்சுவில் மோர் ஸ்ட்ரக்சர். இன்சிச்சுவில் இமீடியட் கிராப் பெனிஃபிட் இருக்கும், எக்ஸிச்சுவில் ஃபியூச்சர் யூஸ். என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சரில் பண்ணலாம். ட்ரைலேண்ட் ஃபார்மிங், ஹார்டிகல்ச்சர், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட், சாயில் கன்சர்வேஷன், கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். இதில் என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பண்ணுறதுக்கு பிஎம்கேஎஸ்ஒய், அதாவது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, அதில் ஒரு வாசகம் இருக்குது, மோர் கிராப் பர் ட்ராப்லேயே மோர் கிராப் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாசகம். ஐடபிள்யூஎம்பி உங்களுக்கு தெரியும், இன்டெகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட்டில் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் மூலிமா வாட்டர்ஷெட் டெவலப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ், அது உங்களுக்கு தெரியும். இதில் ஃபார்ம் பான், பண்டிங், ட்ரென்ச்சிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸை வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டபிள்யூடிசி பிஎம்கேஎஸ்ஒய். டபிள்யூடிசினா வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் காம்போனன்ட்டு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து என்ன பண்ணால் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. இந்த டாப்பிக்கில் சில முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, டிஃபைன் இன்சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங், இதுக்கான ஆன்சர் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங், கான்டூர் பண்டிங் எக்ஸ்பிளைன், மல்ச்சிங் அட்வான்டேஜஸ், பிபிஎஃப் என்றால் என்ன, அதாவது ப்ராட் பெட் ஃபரோ என்றால் என்ன, பேசின் மெத்தடோட பயன்பாடு, வெஜிடேட்டிவ் பேரியர்ஸ் எக்ஸ்பிளைன், டெட் ஃபரோ என்றால் என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சிச்சு அண்ட் எக்ஸிச்சு, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் எப்படி அதிகரிக்கிறது. இந்த கொஷின்லாம் ஆன்சர் படிக்கும்போது இதிலேருந்து அப்ஜெக்டிவ் டைப் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில மாடல் எம்சிக்யூஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, இன்சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்டோர்ஸ் வாட்டர் எங்கன்னா, ஏ வந்து ரிவர், பி கெனால், சி சாயில், டி ரிசர்வயர். சரியான ஆன்சர் சி சாயில். அதாவது இன்சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்டோர்ஸ் வாட்டர் இன் சாயில். செகண்டு, மல்ச்சிங் ரெடியூசஸ், ஏ இன்ஃபில்ட்ரேஷன், பி ரெயின்ஃபால், சி எவாப்ரேஷன், டி ஃபர்டிலிட்டி. சரியான ஆன்சர் சி எவாப்ரேஷன். அதாவது மல்ச்சிங் ரெடியூசஸ் எவாப்ரேஷன். தேர்டு, பிபிஎஃப், அதாவது ப்ராட் பெட் ஃபரோ சூட்டபிள் ஃபார் ஹெவி சாயில். ஃபோர்த்து, பேசின் மெத்தட் மோஸ்ட்லி யூஸ்டு இன் ஆர்ச்சர்ட் கிராப்ஸ். ஃபிஃப்த்து, கான்டூர் பண்டிங் ரெடியூசஸ் ரன் ஆஃப் அண்ட் சாயில் எரோஷன். சில இன்டர்வியூ கொஷின் மாதிரி நான் கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்குறதுன்னு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பிளைன் இன்சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங். Why is it important in watershed management? Difference between in situ and ex situ. Best method for dryland farming. Role of mulching. Explain BBF. What is Zybit? What is contour farming? Why vegetative barrier? How does it improve groundwater recharge?
இதில் இந்த கொஷினுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆன்சர் இன்டர்வியூ கொஷின் மாதிரி இருக்கும் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதுலேருந்து கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ்நாட்டில் சில ஃபீல்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தருமபுரியில் கான்டூர் பண்டிங் பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணகிரியில் ஃபார்ம் பண்டிங், கோயம்புத்தூரில் பிபிஎஃப் ப்ராட் பெட் ஃபரோ, மதுரையில் மல்ச்சிங், ராமநாதபுரத்தில் க்ரஷன்ட் பண்ட், சிவகங்கையில் வெஜிடேட்டிவ் பேரியர். சில இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு மெமரி ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு. சிசிஆர்டிடி எம்பிடிபிஇசட். இதில் சி ஃபார் கான்டூர் ஃபார்மிங், சி ஃபார் கான்டூர் பண்ட், ஆர் ஃபார் ரிட்ஜ் அண்ட் ஃபரோ, டி ஃபார் டெட் ஃபரோ, டி ஃபார் ட்ரென்ச், எம் ஃபார் மல்ச்சிங், பி ஃபார் வெஜிடேட்டிவ் பேரியர், டி ஃபார் டைட் ரிட்ஜிங், பி ஃபார் பேசின் மெத்தட், இசட் ஃபார் ஜைபிட். இந்த எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் நான் பண்ணக்கூடிய சில காமன் மிஸ்டேக்ஸ் எங்கே பண்ணுவோன்னா, இன்சிச்சு மற்றும் எக்ஸிச்சு இதில் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கான்டூர் ஃபார்மிங் மற்றும் கான்டூர் பண்டிங் வேறுபாடு தெரியாமல் எழுதுறது. ப்ராட்பெட் ஃபரோ பயன்பாட்டை தவறாக குறிப்பிடுதல். மல்ச்சிங் என்பது வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்கு என்பதை மறந்து விடுதல். இதில் நீங்கள் இந்த டாப்பிக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெஃபினேஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், டைப்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், கம்பேரிஷன், டயக்ராம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு குயிக் ரிவிஷன் வந்து பார்க்கலாம். இந்த டாபிக் இன்சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெயின்ஃபால், நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் ரன் ஆஃப், அது தொடர்ந்து இன்க்ரீஸ் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகரிச்சுன்னா அதிகமானதுன்னா சாயில் மாய்ச்சர் அதிகரிக்கும். சாயில் மாய்ச்சர் அதிகரிச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அதிகரிக்கும். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அதிகரிச்சதுன்னா கிராப் ஈல்டு. அப்படி ஒரு ஃப்ளோவில் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி இந்த டாப்பிக்கில் நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறது அதுதான் டெஃபினேஷன், அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல்ஸ், டெக்னிக்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இந்த இன்சிச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்த்துங்க. ஒரு கோல்டன் லைன், இன்சிச்சு வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா கேட்ச் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ். அதாவது மழை பெய்யும் இடத்திலேயே நீரை சேமித்து மண்ணில் ஊடுருவச் செய்வது. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வில் see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.